ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பாராளுமன்ற சிஸ்டத்தோட அம்சங்கள் என்னென்ன? நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிகூட்டிவ், பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகி. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசியல் ஒருமைப்பாடு, டபுள் மெம்பர்ஷிப். லீடர்ஷிப் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், டிசல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா, சீக்ரசி. இதெல்லாம் பாராளுமன்ற முறையோட அம்சங்கள். இதுல பாராளுமன்ற முறையோட சீக்ரசி இருக்கிறது, லோயர் ஹவுஸை கலைக்க முடியுங்கிறது, பிரைம் மினிஸ்டர் லீடரா இருக்கிறாரு அப்படிங்கிறது, எக்ஸிகூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் ஒருத்தரே இருப்பாருங்கிறது, பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி, அரசியல் ஒருமைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு இருக்குன்னு சொல்றது, பெரும்பான்மை மெஜாரிட்டி பார்ட்டி தான் ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது, நாமினல் எக்ஸிகூட்டிவ் இருப்பாங்க, ரியல் எக்ஸிகூட்டிவ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பாராளுமன்ற முறையின் சிறப்பு அம்சங்கள். இல்ல பாராளுமன்ற முறையின்